கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. There is surely a future hope for you, and your hope will not be cut off. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. ஆமென். இன்றைய தியான வசனம் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில் உறுதியான எதிர்கால நம்பிக்கையை பேசுகிறது. முடிவு என்றால் இங்கே பயனுள்ள முடிவு, வாழ்வின் நிறைவு அல்லது இறுதியில் நன்மை என பொருள் கொள்ளலாம். அதாவது நீதிமானின் வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்தும் முடிவு எப்பொழுதும் நல்லது, நீதி நிறைந்தது, நம்பிக்கைக்கு உரியது. சில நேரங்களில் நாம் தேவனின் வழியில் நடக்கும்போது கூட சோதனைகள், தாமதங்கள், குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று. அதாவது தேவனின் நம் வாழ்க்கைக்கான திட்டம் வீணாகாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நம் வாழ்வில் நிறைவேறும். இன்றைய தியான வசனம் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்கும் மனதுக்கான ஊக்க வசனம். நீங்கள் இன்று எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் கனி நியாயமான நேரத்தில் வெளிப்படும் என்று. இதை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவன் திட்டமிட்டதை யாரும் குலைக்க முடியாது. மனிதன் கணக்கிட முடியாத தாமதங்கள் கூட தேவனுடைய நேரத்தின் ஒரு பாகம். முடிவு என்பது நம்பிக்கையின் பரிசு. நம்பிக்கை வீணாகாது. நம் நம்பிக்கை மனிதர் மேல் அல்ல, தேவன் மேல் இருக்கும்போது அது ஒருபோதும் தோல்வி அடையாது. வீணாகாது என்பது தேவன் நம் நம்பிக்கையை பலனாக மாற்றுவார் என்பதை குறிக்கிறது. நம்பிக்கையுடன் ஜெபித்து பொறுமையுடன் காத்திருங்கள். தேவன் ஒருபோதும் உங்களை மறந்து போவது இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுவதை எரேமியா 29:11 வாசிக்கிறோம். தேவனின் திட்டம் எப்போதும் நமது நன்மைக்காகவே. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு நன்மையான முடிவை நோக்கி வழி நடத்துகிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சங்கீதம் 37:37 வாசிக்கிறோம். நீதிமானின் முடிவு சமாதானமும் ஆசீர்வாதமும் தான். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கே பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று வேதம் மிக தெளிவாக அறிவுறுத்துவதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பொறுமை நம் நம்பிக்கையை பலனாக மாற்றும். அதனால்தான் யாக்கோபு உறுதியாக கூறுகிறார்,
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று. எஸ், பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு தீர்க்கமான கிரீடம் உண்டு. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசியின் வாழ்க்கையில் தேவன் தீர்மானம் நிறைவேறும். யோபுவின் வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும் இறுதியில் தேவன் இரட்டிப்பு ஆசீர்வாதம் அளித்தார். அவன் எத்தனை போராட்டங்களையும் பேரழிவையும் சந்தித்த போதும் அவர் என்னை புடமிட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்ற விசுவாசத்துடன் பொறுமையோடு காத்திருந்ததால் இரட்டிப்பான நன்மையை பெற்றான். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய கனவுகள் தாமதித்தாலும் அவன் பற்பல போராட்டங்களை சந்தித்தாலும் கடைசியில் தேவன் அவனுக்கு தீர்மானித்திருந்ததை பரிபூரணமாக நிறைவேற்றினார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய முடிவு நிச்சயம் உண்டு. எதற்கும் மனம் தளராமல் விசுவாசத்துடன் அவரையே நம்பி இருங்கள். உங்கள் விசுவாசம் ஒருபோதும் வீணாகாது. Proverbs 23:18 reminds us that there is surely a good end for those who trust in God. Our hope in Him will never be in vain. Even when situations seem uncertain, God's plan remains firm, leading to peace and blessing in the end. இன்றைய தியான வசனத்தின் ஆழம் அருமையாக உள்ளது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ற இந்த தேவனுடைய வார்த்தை இன்று நமக்கு உறுதியான நம்பிக்கையை தருகிறது. அதே நம்பிக்கையுடன் அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இன்றைய தியான வசனம் மூலம் நீர் எங்களுக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் அளித்தீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தாமதங்களையும் சோதனைகளையும் காண்கிறோம். அதனால் ரொம்ப தளர்ந்தும் போய் விடுகிறோம். ஆனாலும் இன்று நீர் உறுதி அளிக்கிறீர், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கையை உம்மில் உறுதியாய் நிலை நிறுத்தி பொறுமையுடன் காத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். உமது சித்தத்தின்படி எங்கள் முடிவை நீர் நன்மையாய் நிறைவேற்றுவீர் என்ற பரிபூரண விசுவாசத்துடன் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.